guys, okay, welcome to my channel again. Okay, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்கலாம்னா நான் அன்னைக்கு உள்ள வீடியோ போட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பத்தி போட்டேன். ஓகேவா, அந்த பசல் பத்தி. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா நான் எங்க அம்மா இந்தியாவுக்கு போயிட்டு சொப்பு ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் நிறைய பேர் லைக் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நான் அந்த சொப்பு ஜாமான் வச்சு ஒரு நம்ம தமிழ் சாப்பாடு செய்ய போறேன். ஓகேவா, என்ன சாப்பாடுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் இட்லிக்கு என்ன ரெடி பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நான் தோசை மாவு எங்க அம்மா அரைச்சாங்க. ஸோ இது நான் அந்த சொப்பு ஜாமாலே ஒரு மகளை ஊத்திட்டேன். அண்ட் தென் இது நான் சொப்பு ஜாமான் வச்சு வாட்டி சமைக்கிறேன். எப்படி வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட கேண்டில். ஓகேவா, இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம லைட் பண்ணிடலாம். ஓகே, லைட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட இது வச்சிருவோம். எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. ஓகேவா, இதுதான் நம்ம மாவு. இதை எடுத்து கொஞ்சம் ஊற்றுவோம். நம்மளுக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஊற்றிட்டோம். பார்ப்போம் எப்படி வேணும். பட் நார்மலாக நம்மளாம் ஒரு துணியில் அடுப்பில் போட்டு அப்புறம் தான் மேலே ஊற்றுவோம். எனக்கு நான் செஞ்சதில்லை, இப்போ தான் வாட்டி ட்ரை பண்ணேன். பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியுது. இப்போ ஊற்றிட்டோம். இப்போ பார்ப்போம் வெந்துதா வேவலியான்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கொஞ்சம் வெந்துருச்சு. ஓகேவா, வெந்துருச்சு. அண்ட் தென் ஏன்னு தெரியல, அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆவணம் அழிஞ்சிருச்சு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு. அண்ட் ஒரு கவலையான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த புடியே கலந்துருச்சு. என்ன பாருங்க, விழுந்துக்கிட்டே இருக்கு. தெரியல, இங்க பாருங்க, தெரியுதா, வேவுது. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இட்லி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஓகே, இப்போ இது நம்ம சுடுற மாதிரிலாம் வராது. ஓகேவா, இது எடுக்கிறேன். ஓகேவா, எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் பூசல. ஸோ இட்லி கீழே ஒட்டி ஒட்டி வந்திருக்கு. ஸோ கான் ராங் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நம்ம செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பூசுவோம். ஓகே, இப்படி நல்ல எண்ணெய் தான் நான் பூசியிருக்கேன். இப்போ பூசியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சட்டியில் திருப்பி வைப்போம். இது எனக்கே தெரியல வாட்டி. ஸோ கொஞ்சம் சாட்டாக தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்படி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும். ஆவுனா அது இதாயிடுது. ஸோ எனக்கே தெரியல காய்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஊற்றுவோம். ஊற்றுவோம் காய்ஸ். இதுதான் உள்ள மாவு. நான் கொஞ்சம் தான் எடுப்பேன். எனக்கு தெரியும் அவ்வளோ முடியாது. ஊற்றியாச்சு.
பார்ப்போம். வெந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் இதாக வெந்துருச்சு. நம்ம அவுட்புட் ரிசல்ட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்து இட்லி சுட்டோம், ஓகேவா? இட்லி ஒன்றும் வெந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ அடுத்து என்ன பிளான்னா வந்து இட்லி சுட்டுட்டோம், அடுத்து ஏன் தோசை சுடக்கூடாதா? பட் என்கிட்ட வந்து தோசையோட இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப வேர்த்து போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேனு கட்ட முடியாது, அடுப்பு எரியுது. ஓகே, இதுதான் நான் தோசை அப்படியே சுட போகிறேன், பார்ப்போம் எப்படி இருக்குது. ஆக்சுவலி இது பயங்கர பேன் கேக் ஓட தான். ஸோ இது வந்து நம்ம வச்சு சுட்டு பார்க்கலாம், தோசையாக நினச்சிப்போம். ஓகே, ஸோ இது கூட இது பிளாஸ்டிக்னால இது வந்து எழுதிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு. ஆமாம், செம சூடாக இருக்குது. ஸோ பயங்கர வெந்திருக்கும், அவ்வளோ வேவலை. பட் நம்ம 2-3 எடுத்து பார்ப்போம். ஸோ நான் சாப்பிட போகிறதில்ல, நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. எடுத்துக்கல. இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ எண்ணெயா ஆச்சுன்னு. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு செஞ்சு கான் ராங். இங்கே பாருங்க, பட் எனக்கு தெரியும் ஒன்று வேவ்ல, பட் வெந்தது எடுக்க கூட முடியல, ஒட்டிக்கிச்சு. ஸோ இட்லி வந்து கான் ராங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம நெக்ஸ்ட் வந்து தோசை சுடுவோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து வைப்போம். கைஸ் வைப்போம். இங்கே பாருங்க கைஸ், என்னனால எனக்கு தெரியல, அவுஞ்சி போகுது கைஸ். ஸோ இது நம்ம இப்போ ஸோ நான் வந்து தோசை சுடலான்னு நினச்சேன், தோசையும் கான் ராங் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்கிட்ட கேண்டில் வந்து எக்ஸ்ட்ராவும் இல்லை. ஸோ நான் வேறு கேண்டில் பாய்க்க முடியல. அண்ட் தென் இது யானே தெரியல, நான் அந்த தோசை இது வச்சாலே அது அவிஞ்சிடுது. என்ன காரணம்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் தென் நான் வந்து காரணத்தை தேடிட்டானே. அண்ட் தென் அடுத்த வீடியோ திருப்பி போடுவேன். அண்ட் இந்த வீடியோ கான் ராங். ஓகே, ஸோ இட் வில் பி அ கான் ராங் வீடியோ ஐ திங்க். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் நல்ல வீடியோவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். பாய். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பாய்.